எம்ஜிஆருக்கு எப்படி ஜேபிஆர் இருந்தாரோ, ஜேபிஆர் எப்படி எம்ஜிஆருக்கு இருந்தாரோ, அதே மாதிரி வில்சன் உங்களுக்கோசரம் இருப்பேன்னு சொன்னேன். அதுதான் அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கேன், எப்போதும் இருப்பேன். ஏன்னா கேட்கலாமா அப்படின்னு தெரியல, பட் இருந்தாலும் சொல்லுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில கேட்கிறேன். முதல் காதல் காதல் ஒன் சைட் நிதி அமைச்சரை கூப்பிட்டு வேற ஏதாவது சப்ஜெக்ட் கேட்டுருக்காங்க. இல்ல, அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே லவ் இருக்கும், எனக்கு இருந்துச்சு. அது வந்து ஒரு பிட்டர் இதோட முடிஞ்சிருச்சு. அதனால லவ்ன்றது எனக்கு செட் ஆகும். எனக்கு வந்து பப்ளிக் லைஃப் தான் செட் ஆச்சுன்னு சொல்லிட்டு தலைவர் இருந்தாங்க. அதனால சிங்கிளா இருக்கிறது எப்போதும் நல்லா இருக்கு, நல்லா ஜாலியா இருந்துருக்கேன். வருத்தம் என் மகளை கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருந்தது, அதுதான் என்னோட முதல் வருத்தம். மற்றபடி வேற எந்த வருத்தம் எனக்கு கிடையாது, பெயின் எதுவும் கிடையாது. கொஞ்ச நாள் என் மகளை கொஞ்சம் பிரிஞ்சு இருந்தது மட்டும்தான் வருத்தம். ஏமாற்றம் ஏமாற்றம் ஒண்ணுமே இல்லை எனக்கு, அவ்வளோ ஏமாற்றம் கிடையாது. ஏன்னா எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், இது எனக்கு வரும்னு நிகழும்னு தோணும் எனக்கு. அதனால நான் அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது, ஏமாற்றமே கிடையாது. முதல் கண்ணீர் என் மகள் கோசம், என் மகள் லாஸ்ட் சார், முதல்வரை முதல் முறையாக சந்தித்த தருணம். அந்த கொஸ்டின் நான் லேட்டரா வரேன். ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் தி அவார்டீஸ், நாமினேட்டட் வின்னர்ஸ், ஜூரி மெம்பர்ஸ், அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே. என்னை இன்வைட் பண்ண ஜெயச்சந்திரன் மற்றும் பிரவீன் இந்த சுயசக்தி அவார்ட்ஸ்க்கு, பிராண்ட் அவார்டா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஐ பிலாங் டு ஆர்கே நகர் கான்ஸ்டியூன்சி, தமிழ்நாட்டில் சென்னையில், நார்த் சென்னையிலேருந்து என்னை நாமினேட் பண்ண மக்களுக்கு சம்திங் ஐ ஹவ் டு டூ அப்படின்னு நினச்சிருக்காரு தலைவர். அவங்க வந்து என்னை நாமினேட் பண்ணாங்க. ஆர்கே நகர் மக்கள் உங்களுக்கு தெரியும், டவுன் நார்த் சென்னையில் வந்து வெரி புவர் டவுன் ரோடன் பீப்புள். ஆர்கே நகரை வந்து ஈஸ்ட் அண்ட் வெஸ்டாக பிரிக்கலாம், ரெண்டு ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். எனக்கு தெரியல எப்படி முதலமைச்சர் அவர்கள் என்னை தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல அந்த தொகுதிக்கு. ஆனால் நாங்கள் போனோடனே அங்கே நிறைய விஷயங்கள் நான் சந்தித்த மக்களை நான் பார்த்தது வந்து அவங்களோட நீடு வந்து நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் இன் எஜுகேஷன், பிகாஸ் ஐ ஃப்ரம் த எஜுகேஷன் பேக்ரவுண்ட் ஃபார் த லாஸ்ட் 20-30 years. ஸோ அந்த மொமெண்ட் நாங்கள் போய் அவங்க பார்த்து நிறைய பேர் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிருந்தாங்க, பர்டிகுலர்லி உமன்ஸ், கேர்ள்ஸ் சில்ட்ரன்ஸ் 16-18 அது ட்ராப் அவுட் தான். அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூ பண்ணல, அதுக்கப்புறம் அவங்களை மேரேஜ் பண்ண வச்சுட்டாங்க. அப்புறம் குழந்தைகள் வந்துடுச்சு, அவங்களோட பொருளாதாரமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகல. அதை சந்திக்க பார்த்து ரொம்ப மீட் பண்ண பார்த்து அவங்க கேம்பெயின் டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டது. ஏன்னா அவங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் ஆகிடுச்சு. அவங்க பொருளாதாரமே இல்லை, 14,000-15,000 rupees தான் பெர் டே அவங்களோட ஹஸ்பண்ட் அவ்வளோதான் என்ன பண்ணுறாங்க. அப்போது 2 குழந்தை வந்துடுச்சு, அவங்க என்ன பண்ணுறது தெரியல. அப்புறம் டிஸ்பியூட் வருது, அப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி லாஸ்ட் 50 to 60 years அப்படியே ரன் பண்ணிட்டாங்க. அதையும் யூஸ் பண்ணிட்டாங்க ப்ரீவியஸ் பீப்புள் ஹூ ஆர் ரூல் த ஸ்டேட். அப்போ நாங்கள் பார்த்தப்போ தான் நினச்சேன், சரி கரெக்டாக தான் தலைவரை நாங்கள் அமைச்சிருக்காங்க. அப்போது கரெக்டாக அங்கே போயிட்டு எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தெரியணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம இன்ஸ்டிடியூஷன் சார்பாக ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி ஒரு 100 to 150 சீட் கொடுத்தோம். அதில் அவங்க அப்படியே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸாக கிடச்சிது. அப்புறம் அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்தாகணும், ஏன்னா நிறைய பேர் ப்ளஸ் 2 முடிச்சு ட்ராப் அவுட்டில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் இந்த அவார்ட்ஸ் லிஸ்ட்லாம் பார்த்தேன், நிறைய பேர் வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. உங்களோட டிஜிட்டல் கண்டென்ட் இருக்கட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஹோம் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. டவுன் சவுத்தில் நிறைய, டவுன் நார்த் சென்னையில் நிறைய பேர் அங்கே அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்கில் கிடைக்குமோ, அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் வேணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் காலேஜ் சார்ந்தது MBA ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு, ஃபேக்கல்ட்டி வச்சு இனிஷியேட் பண்ணிட்டோம். ரீசெண்டாக ஒரு 2 months ஆச்சு.
ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்னு போட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக் கொடுக்குறது. அப்புறம் பேக்கரி, எங்கள் காலேஜ் சைட்லேருந்து பேக்கரி நாங்கள் வந்து சின்ன சின்ன பிஸ்கெட்ஸ் கேக்லாம் பண்ணுறதுக்கு. அப்புறம் லேப்டாப் சர்வீஸிங்கு, அப்புறம் மொபைல் சர்வீஸிங்கு உமனுக்கு அதெல்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ஏரியாவில். ஏன்னா அவங்களோட ஏர்னிங் வந்து ரொம்ப நீடாக இருக்குது. அப்போ தான் வீட்டில் அவங்களுக்கு கௌரவமாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும் இல்லையா? அப்போ நான் இங்கே எதுக்கு வந்தேன், நான் எதுக்கு அக்செப்ட் பண்ணேன்னா அந்த இன்விடேஷனை. ஸோ இங்கே நிறைய பேர் மீட் பண்ணுவேன், கனெக்ஷன் கிடைக்கும் த்ரூ தி ஆர்கனைசர்ஸ். அவங்க மூலமாக நான் சொல்கிறது, ப்ளீஸ் டு சப்போர்ட் ஆர்கனைசர். there are a lot of talents. If you could come and help us out, that will be the greatest thing for your successful career. அதே மாதிரி இப்போதான் பட்ஜெட் தாக்கல் பண்ணணும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அவர்கள் உங்கள் அண்ணனா உங்கள் மகனா இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் டிக்ளேர் பண்ணாங்க இந்த பட்ஜெட்டில். இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உமன் ஆண்டர்பிரினர் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கில் இந்த பட்ஜெட்டில் நாங்கள் தாக்கல் பண்ண 26, 26, 27 இந்த பட்ஜெட்டில் வந்து 250 கோடி ரூபா ஒதுக்கிருக்கோம். 250 crores ஃபார் உமன் ஆண்டர்பிரினர். ஏன்னா இந்த ஆட்சி வந்து மெயின் ரீசனே வந்து உமன்ஸ் தான், உமனோட சப்போர்ட் தான் எங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் அங்கே இருக்கிறது. ஸோ வி ஹேவ் டு பி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு ஆல் தி உமன் ஹியர். I take this opportunity to thank each one of you for supporting Tamilnadu Vetri Kazhagam and keep supporting the government headed by C. Joseph Vijay. Thank you. அவங்க கேட்ட கேள்வி நான் சொல்லிடுறேன். நான் கேட்டாங்க ஃபர்ஸ்ட் மூமெண்ட் தலைவர் எப்போ பார்த்தீங்க, என்ன பேசுறீங்கன்னு கேட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பனையூரில் தான் அவரை மீட் பண்ணேன். மீட் பண்ணப்போ நான் சொன்னேன், அண்ணன் எம்ஜிஆருக்கு எப்படி ஜேபிஆர் இருந்தாரோ, ஜேபிஆர் எப்படி எம்ஜிஆருக்கு இருந்தாரோ, அதே மாதிரி வில்சன் உங்களுக்கோசரம் இருப்பேன்னு சொன்னேன். அதுதான் அவருக்கு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கேன், எப்போதும் இருப்பேன். ஏன்னா அவருக்கு ஹானஸ்டி ரொம்ப பிடிக்கும். இஸ் a வெரி குட் லிசனர். எங்களை ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணப்போ ரொம்ப கூர்மையாக அப்படி கவனிப்பாங்க, கேட்பாங்க. ஹானஸ்டாக இருந்தால் போதும், நாங்கள் ஹானஸ்டாக இருக்க போகிறோம். அதுதான் ஸ்டார்டிங் டே 1ல் ஓத்தெடுக்கப்பா சொன்னாங்க. க்ளீன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் சொன்னாங்க, கரப்ஷன் ஃப்ரீ, ட்ரக்ஸ் ஃப்ரீ கவர்மெண்ட்னாங்க. அது கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டால் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். தேங்க்யூ.